இது வந்து பார்த்தீங்கன்னா காலர் ப்ளவுஸ்க்கான ஒரு சின்ன டிப்ஸு தான். நம்ம வந்து நார்மல் ப்ளவுஸ் அளவு எடுத்து இந்த மாதிரி ஃபுல் காலரோ இல்லை ஆஃப் காலரோ அட்டாச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் இருக்குது இல்லையா, இந்த ஷோல்டர் வந்து எப்போவுமே ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு அளவு கூட இந்த சைடில் நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கணும் அளவு. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ணி நம்ம ஷோல்டர் உட்காரும்போது நமக்கு இழுத்து பிடிச்ச மாதிரி உட்காராமல் நல்லா க்ளீனாக அழகாக உட்காரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடி லூஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பாடி லூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுற்று அளவு லூஸு இந்த சைடில் ஒரு 1/2 இன்ச்சு இந்த சைடில் ஒரு 1/2 இன்ச்சு எப்போவுமே லூஸ் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இழுத்து பிடிச்சி உட்காராமல் நல்லா க்ளீனாக உட்காரும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பேக் சைடில் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் கொடுத்து நம்ம ப்ளவுஸ் இருக்கிறதுனால இப்போ நம்ம இது ஃபுல்லாக வச்சு நம்ம அட்டாச் பண்ணி காலர் அட்டாச் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இழுத்து பிடிச்ச மாதிரி உட்காரும். அதனால் நம்ம இந்த சைடும் லூஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணோம்னா கரெக்டாக உட்காரும்.